ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். பைக் கார் ஆர்சி புக்கில் வந்து ஆர்சி கார்டு இல்லை அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து போகாமலே வந்து அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பிசி இல்லைன்னா மொபைல் ரெண்டுலேயும் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்க. மொபைல் இருந்தாலே போதும். மொபைலில் வந்து டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிங்க. பரிவாகன் மென்ஷன் பண்ணி காட்டுற பாருங்க. பரிவாகன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வர வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட்டு பரிவாகன் சேவா. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கா. இதில் ஆன்லைன் சர்வீசஸில் வந்து வெஹிக்கிள் ரிலேட்டான சர்வீசஸ் வந்து கிளிக் பண்ணிடலாம். இதில் உங்கள் ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ரெஸ் ஆகி அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இது வெஹிக்கிள் ரிலேட்டான சர்வீசஸ் வந்து பரிவாகன் சேவா இந்த வெப்சைட்லேயே வந்து நம்ம பண்ண முடியும். இதில் வந்து உங்கள் பைக் கார் இதில் வந்து நம்பர் பிளேட் நம்பரை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு உங்கள் ஸ்டேட்டு உங்கள் ஆர்டிஓ எந்த ஆர்டிஓன்னு சொல்லி செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஆர்சி புக் ஆர்சி கார்டு ஸ்மார்ட் கார்டில் வந்து அட்ரஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். எடுத்து இப்போ நம்ம பைக் கார் நம்பரை வந்து போட்டாச்சு. அடுத்து கீழே இருக்கிற ப்ரொசீடுன்ற சொல்லிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். இதில் தான் வந்து நம்ம அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, ரினியூவல் பண்ணுறது, அப்புறம் உங்கள் ஆர்சி புக்கு வந்து தொலைஞ்சு போனால் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ஆப்ஷனில் பே யுவர் டேக்ஸ்க்கு அடுத்து அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து மொபைல் நம்பர் வந்து ஓடிபி மூலமாக தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓடிபி மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க வந்து மொபைல் நம்பர் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேவாஸில் முதல்ல அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்துடும். உங்கள் சேஸ் நம்பரில் லாஸ்ட்டு 5 டிஜிட் நம்பரை வந்து இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அதில் கீழே வந்து ஜெனரேட் ஓடிபி வந்து கொடுத்தீங்கன்னா கீழே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஓடிபி வந்து இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அது கீழே ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து சப்மிட் பண்ணிக்க. இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கான். அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், வேறு எதுவும் கிளிக் பண்ணுறாங்க. மற்ற ஆப்ஷன்லாம் வந்து ஓனர்ஷிப்பு, டூப்ளிகேட் ஆர்சி இது சேஞ்ச் பண்ணுறது அது மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து சேஞ்ச் அட்ரஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அது கீழே வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகும். இதில் உங்கள் கரண்ட் அட்ரஸ் வந்து வந்திருக்கோம். இந்த கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கோம்.
இதில் உங்கள் இன்றைக்கி டேட் வந்து கொடுத்துட்டு உங்கள் டோர் நம்பர், உங்கள் சிட்டி, உங்கள் லேண்ட்மார்க், ஸ்டேட்டு, அப்புறம் பின்கோடு எல்லாமே வந்து கொடுத்துங்க. அதில் இப்போ கரண்ட் அட்ரஸ்லேயே வந்து இருக்கீங்களா, கரண்ட் அட்ரஸ் கொடுத்துங்க. உங்கள் ஓன் அட்ரஸ் வந்து தனியாக நீங்கள் கொடுக்கணும்டா ரைட் சைடில் இருக்கிற கார்னரில் வந்து நீங்கள் வேறு அட்ரஸில் வந்து உங்கள் அட்ரஸில் வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸே வந்து கொண்டா சேம்னு சொல்லியே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அங்கிட்டு போட்டிருக்கிற இதில் வந்து இங்கிட்டே வந்துடும். இதுக்கு வந்து 300 ருபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 300 ரூபா வந்து ஆன்லைனில் வந்து இந்த ப்ராசஸிங் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இதில் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா சேவஸ் டிராஃப்ட்னு சொல்லியிருக்கேன். சேவஸ் டிராஃப்ட் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கிட்டு சேவஸ் டிராஃப்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். அதை வந்து ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை குறித்து வச்சுக்கோங்க. இதில் அமௌண்ட் வந்து பே பண்ணணும்னா 300 ருபீஸ் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்து வந்துடும். இதில் ஐ ஹாவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லின்னு சொல்லியிருக்கேன். அதை டிக் பண்ணிவிட்டு இதில் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கன்ஃபார்மானு கேட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்து பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லி போயிருக்கோம். இதில் வந்து எஸ்பிஐ பேங்க்னு சொல்லி கொடுத்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போங்க. இதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை அதர் நெட் பேங்கிங்ஸ் ஏதாவது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். வந்து எனி கிரெடிட் கார்டு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு மூலமாக வந்து நம்ம வந்து பே பண்ண போகிறோம். இதில் உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே வந்து வந்துடும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பூராமே வந்துடும். பேமெண்ட் அமௌண்ட் 300 ருபீஸ். இது கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் பூராமே வந்து கேட்கும். இது உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு உங்கள் கார்டில் இருக்கிற நேம், சிவி நம்பர், கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா வந்து கொடுத்துட்டு பே நேம்னு சொல்லிட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர், டெபிட் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து சப்மிட் ஓடிபி வரலாண்டா ரீசெண்ட் ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க. சப்மிட் பண்ணிவிட்டால் பேமெண்ட் டோன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும். பேமெண்ட் வந்து ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வரும். இதில் பேமெண்ட் ப்ராசஸிங் சொல்லி வந்து கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு இதில் ஃபார்ம் சிஎம்வி ஃபார்ம் 33ன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் பிரிண்ட் ரிசிப்ட், இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி ஃபோட்டோ அது இதுன்னு ஒட்ட வேண்டியது இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இதில் வந்து பிரிண்ட் சிஎம், இதில் அப்புறம் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கை பூராமே வந்து எடுக்கணும். அதில் கீழே வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் வந்துட்டு கவர்மெண்ட்
ஐடி, நியூ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஐடி கார்டு, ரெண்டாவது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடி ப்ரூஃபை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் சைடில் இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணலாம். அப்போ தான் அப்லோட் ஆகும். இது கீழே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓனர். இப்போ ஆர்சி புக்கோட ஓனர் ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சைனடு அப்ளிகேஷன் நம்ம 33(3) ஃபார்ம் ஒன்று டவுன்லோடு பண்ண சொல்லிட்டு இருந்தோம். அதை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கேன். அதை பார்த்து அப்லோட் பண்ணிக்க. சைன் பண்ணாமல் அப்லோட் பண்ணோம்னா கேன்சலாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அதை ஒட்டிட்டு அப்லோட் பண்ணேன். இதில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லி நம்ம இன்னொன்று டவுன்லோட் பண்ணோம். அதுலேயும் வந்து சைன் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே வந்து ப்ராசஸ்டு ஃபர்தர்னு சொல்லியிருக்கேன். இதில் ஃபைனல் சப்மிஷன். அடுத்து வந்து நம்ம வந்து ஃபைனல் சப்மிட் வந்து பண்ணோன்னா ஃபைனல் சப்மிட் வந்து பண்ண பிறகு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ், உங்கள் ஐடி ப்ரூஃப்ஸு, உங்கள் ஒரிஜினல் அது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஒரு வட்டம் விசிட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுற பிரிண்ட் வந்து ஒரு வட்டம் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் ஒரு வட்டம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ரீசெக் கன்ஃபார்ம் பேமெண்ட்னு சொல்லி அதை பண்ணிவிட்டு பிரிண்ட்டு பேமெண்ட் பண்ண ரிசிப்டை வந்து எடுத்துகிட்டு மட்டும் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அட்ரஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.